அந்த அந்த பிரிட்ஜில் வர வேற வாய்ஸ் அது. அடியன் நான் அடியன் அடியன் பிரிட்ஜ் அடியா இது ஜானாச்சு அடியன். சரி ஆரம்பிக்கலாம். ஆண்டவனோட ஸ்லோகம் போட்டிருந்தது, ஸ்தோத்திரம், தேசிக ஸ்தோத்திரம், அதுக்கு முன்னாடி வச்சு வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்தபோதம் சத்வாதயுக்தரதீர்வபங்கராஜம் த்ரையந்தயுகதபோதி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा लक्ष्मीनारदमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नित्यं श्रियावदुधया जनिषेव्यमाणम् निर्व्याजनिर्भरदयाभरितं विभाति वेदान्तवेद्यमिह वेगवती समीपे தீபப்பிரகாசைதி தெய்வதமத்விதீயம் முளைக்கதிரை குறுங்குடி உள்முகிலை மூவா மூலகங்கடந்து அப்பால் முதலாகி நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேயாந்தடனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூம்பி வணங்கினாளே. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுத்த ஆச்சாரியர்கள் நம் ஆச்சாரியர்கள். சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுத்த எம்பெருமான் நமக்கு பரதத்துவம். சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுத்த உபாயம் நமக்கு மோக்ஷோபாயம். சுவாமி தேசிகனாலே நமக்கு உபதேசிக்கப்பட்டதான பரம புருஷார்த்தம் நமக்கு புருஷார்த்தம். நம் சம்பிரதாயம் தேசிகன் சம்பிரதாயம். சம்பிரதாயத்திலே தேசிகனிடத்திலே அசஞ்சலமான பக்தியோட பாஷ்யக்காரரிடமும் நம்மாழ்வாரிடமும் ஆழ்வாரிடமும் எம்பெருமானிடமும் விசேஷமான ஒரு பக்தியினாலும் பிரீத்தியினாலும் நம் சம்பிரதாயத்து சத்விஷயங்களை கேட்க வேணும் என்ற ஆசையினாலே இந்த பிரவச்சனத்தை நெடுங்காலமாக கேட்டுக்கொண்டு இருக்கும் நம்முடைய அன்பர்கள் பெரியோர்கள் எல்லோருக்கும் இந்த நன்னாளிலே இன்று போகி பண்டிகை. போகி பண்டிகை என்று ஆண்டாள் திருக்கல்யாணம் என்றும் ஒரு திருக்கல்யாணம் அர்ச்சாவதாரங்கள் திவ்யதேசங்களிலே நடப்பதுண்டு. அதனாலேயும் இந்த விசேஷமான தினம். திருப்பாவியிலே சுற்றஞ்சிறுகாலே என்று ஒரு உயர்ந்ததான 29வது பாசுரம். 30 பாசுரமும் கேட்க முடியவில்லை, தினமும் கேட்க முடியவில்லை என்றாலும் சிற்றஞ்சிறுகாலே ஒரு பாசுரத்தையாவது அன்றாவது விளக்கமாக உபன்யாச ரூபமாக காலக்ஷேப ரூபமாக கேட்டால் எப்படி பசுவானது உண்மையான கன்றுக்கு என்று மாத்திரமில்லை, தோல் கன்றுக்கும் இறங்கி சுரக்கும், அதுபோல நம்மிடத்திலே ஆண்டாளுக்கு மிகுந்த கிருபை ஏற்படும் என்று சொல்வார்கள். அப்படியான சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தினுடைய தினம் என்று. நாளைக்கு சங்கராந்தி, விசேஷமான தினம், உத்தராயண புண்ணியகாலம். இந்த புண்ணியகாலம் எல்லாம் மேற்கொண்டு பல சுபங்கள் நடப்பதற்காக என்று ஆபஸ்தம்பாதிகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மகரிஷிகள் சொல்லும் போது சுப காரியங்களுக்கு மிகவும் ஏற்றதானது உத்தராயண புண்ணிய காலம் என்பதாக சொல்லுவா. அப்பேற்பட்ட உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது நாளைக்கு சங்கராந்தி. நம்முடைய பெரியவர்களுடைய வார்த்தையில சித்திரையும் வருஷப்பிறப்பு என்று சொல்லுவா, ஆடியும் வருஷப்பிறப்புன்னு சொல்லுவா, ஐப்பசியையும் வருஷப்பிறப்புன்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதே போல தை வருஷ பிறப்பு என்றும் சொல்லுவா. இருந்தாலும் சித்திர வருஷ பிறப்பு வரைச்சே புது வருஷப்பிறப்பு என்றும் சேர்த்து சொல்லுவா. ஆனா இந்த நான்கும் விஷுவா இருந்தாலும் வருஷப்பிறப்பு என்று சொல்லி அது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நல்ல தினம். அதுல தை வருஷ பிறப்பு சங்கராந்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எம்பெருமான் பெரிய விராட்டியார்
விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் தொடங்கி வந்ததான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நாதமுனி, யாமனமுனி, ஸ்ரீமத் ராமானுஜமுனி இப்பேற்பட்ட மகான்களுடைய திவ்ய கடாட்சத்தை அவர்களுடைய சரணாரவிந்தத்திலே நாம் எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ண கிருபையை, நம்முடைய ஆச்சாரியர்களுடைய கிருபையை, ஆண்டவன் சம்பிரதாயத்திலே மகான்களாக இருந்தவர்கள் உத்தமமான ஆச்சாரியர்களுடைய கிருபையெல்லாம் நாம் இந்த சமயத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் சுபமான மங்களாசாசனங்கள், சுபமான க்ஷேமங்களை எல்லாம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே நமக்கு எல்லாருக்கும் பாதுகாதேவி ஆச்சாரிய பாதுகைகள் விசாலமான அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பெரியோர்கள் அவர்களுடைய சரணாரவிந்தங்களிலே நம்முடைய நமஸ்காரத்தையும் சமர்ப்பித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அடியனை விட வயதில் சிறியவர்களா இருக்கும் நல்லவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதங்களையும் சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு இந்த சரணாகதி தீபிகை உபன்யாசத்தை தொடங்கலாம். எல்லாருக்கும் எல்லாருடைய குடும்பத்திலேயும் அதேபோல் வெளியுலகத்திலேயும் சர்வவிதமான சௌகரியங்களும் ஏற்பட்டு நல்ல வாழ்வாக வாழ்ந்து பக்தியும் மேலும் அதிகரித்து சத் சங்கம் நன்றாக மேலும் வளர்ந்து நல்லோரிடத்திலே நல்ல பொழுதாக நல்ல காரியங்களை செய்து கொண்டு நமக்கு ஒன்றும் குறையில்லாமல் இந்த உத்தராயண புண்ணிய காலம் சுபமாக மேற்கொண்டு நடக்க வேணும் என்று விசேஷமாக பாதுகாதேவியிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுவாமி தேசிகனுடைய உயர்ந்த ஸ்தோத்திரங்களிலே சரணாகதியை விசாலமாக சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தோம். சுவாமி தேசிகன் இந்த சரணாகதி தீபிகையிலே சொல்ல வேண்டிய சரணாகதி சாஸ்திரத்தை இப்பொழுது 40 ஸ்லோகங்களினாலே அனுசந்தானம் பண்ணி முடிச்சு விட்டாருன்னு பார்த்தோம். மேற்கொண்டு இன்னும் 19 ஸ்லோகங்கள் இருக்கு. 59 ஸ்லோகங்களாயிருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயம் சரணாகதி சாஸ்திரத்துக்காக என்னவென்று ஆலோசித்து சுவாமி தேசிகன் 40 ஸ்லோகங்களிலே முடிச்சு விட்டார். முடிச்சாவிட்டும் என்ன இருக்கு என்றால் அந்த விசேஷத்தை மேற்கொண்டு பார்ப்போம். இத்தம் ஸ்வதேக சரணை அனகைரவாப்பியே என்பதாக 41வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். யுத்தம் என்று சொன்னால் இவ்வாறாக என்று, அது இவ்வாறாக என்பதிலே இந்த சரணாகதி சாஸ்திரம் இவ்வாறாக இருப்பதை சுவாமி தேசிகன் ஒரு ஆவர்த்தி மனசினாலே ஸ்மரிச்சுக்கிறார். அதனால தான் யுத்தம்னு போடுறார். யுத்தம்னா இவ்வாறாக என்று. இவ்வாறாக என்றால் இதுவரைக்கும் சொல்லப்பட்டதான சரணாகதி சாஸ்திரம் என்பதாக அர்த்தம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட சரணாகதி சாஸ்திரம் என்ன என்றால் சுருக்கமாக சொல்லணும்னா பெருமான் பெரிய பரமாத்மா, நாம் எல்லாம் ஜீவாத்மா. பரமாத்மாவை உள்ளபடி அறிந்து கொள்ள வேணும், ஜீவாத்மாவையும் உள்ளபடி அறிந்து கொள்ள வேணும். இந்த ஜீவாத்மா சம்சாரத்திலே இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருப்பதற்கு உண்டானதான காரணம் என்ன என்று பார்த்தால் கர்ம வினைகள் தான். அந்த கர்ம வினைகள் என்னவாய் இருக்கின்றன, எத்தால் வந்தன, இனிமேல் என்ன செய்ய போகிறன என்பதை தெரிஞ்சு கொள்ள வேணும். அதனால இந்த கர்ம வினைகளை விரோதிகள் என்று சொல்வது. இந்த ஜீவாத்மா நல்லபடியாக நல்ல வாழ்வாக பெருமாளை அனுபவித்துக் கொண்டு வாழ முடியாமல் இருப்பதற்கு காரணமான விரோதிகள் இந்த கர்ம வினைகள் என்று சொல்வது. இந்த கர்ம வினைகள் போகணும். இது போவதற்கு என்ன வழி, என்ன உபாயம் என்று ஆராய்ந்து பார்த்து உபாயங்களை தெரிஞ்சு கொள்வது. கர்மாவும் உபாயத்தை பண்ணியாச்சு, கர்மாவும் போயாச்சு. ஜீவாத்மா பெருமாளை அனுபவிக்க போறான், பெருமாளை என்ன இடத்துல அனுபவிக்க போறான், தான் என்னவாக இருந்து அனுபவிக்க போறான், எம்பெருமான் என்ன பிரகாரத்தினாலே அனுபவிப்பான், எவ்வளவு காலம் அனுபவித்துக் கொண்டிருப்பான், அந்த அனுபவமானது எப்படி நிலை கொள்ளாமல் இருக்கும் என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆக இப்படி இதை அர்த்த பஞ்சகம்னு சொல்வது. அதனால பரமாத்மாவான எம்பெருமான ஜீவாத்மாவான இந்த உயிரை இத்தை பற்றி கொண்டிருக்கிறதான விரோதியான பாபங்களை, இந்த பாபங்களை நீக்குவதற்கு உண்டானதான உபாயத்தை சரணாகதிய, இந்த சரணாகதியை அனுஷ்டிச்சால் பெருமாள் தரக்கூடியதான பெரிய புருஷார்த்தம், பலனா இருக்கக்கூடியதான பரம புருஷார்த்தத்தை, பரமபதத்தை, அங்கே கிடைக்கிற பெரிய வாழ்வை,
இந்த 5 விஷயம். அதனால பெருமாள் ஜீவாத்மா, உபாயம், விரோதி, மேற்கொண்டு புருஷார்த்தமான மோக்ஷானந்தம், இந்த 5ஐயும் இந்த சரணாகதி சாஸ்திரத்தினாலே இப்போது சொன்னார். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் உண்டு, ஆதாரமான ஒரு சித்தாந்தம் உண்டு. அது என்னவென்றால், பெருமாள் ஒருத்தந்தான் பெரிய பரமாத்மாவா எழுந்துருள் இருந்து கொண்டு எல்லா ஜீவாத்மாக்களையும் அதே போல அச்சேதனங்களையும் எல்லாம் தனக்கு பிரிக்க முடியாம பிரிவில்லாத நெருங்கிய உடலாக கொண்டிருக்கிறான். அதனால ஒரே உயிர் தான், அந்த பெரிய உயிர் தான் எங்கும் வியாபிச்சிருக்கு. அந்த உயிரோட ஒட்டி கொண்டு பிரிவில்லாமல் உடல் போலே ஒட்டி கொண்டு இருக்கக்கூடியவை இந்த ஜீவாத்மாக்களும் அச்சேதனங்களும் என்று. இந்த இப்படியான இந்த சரீராத்ம பாவத்தை அடிப்படையாக கொண்டு இதனாலே பெருமாளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற அந்த நெருங்கிய உறவான அந்த சரீராத்ம பாவம் இருக்க, அந்த உறவை அடிப்படையாக கொண்டு நாம் பெருமானிடத்துல இந்த பிரார்த்தனையை நமக்கு ஏற்கனவே இருக்கிற நெருக்கத்தையே முன்னாக வைத்துக் கொண்டு பெருமாளிடத்துல என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்குவதான உபாயத்தை விஸ்தரிப்பதனால, அந்த உபாயத்துக்கு சரணாகதி என்று பெயர் இருப்பதனால அந்த சரணாகதியை விளக்க வந்ததான ஒரு கைவிளக்காக இந்த தீபிகை என்று இந்த ஸ்தோத்திரத்துக்கு சுவாமி திருநாமம் சாத்தி சரணாகதி சாஸ்திரத்தை விளக்கினோம் என்பதாக சொல்லி யுத்தம் என்று இந்த 41வது ஸ்லோகத்திலே தொடங்குறார். யுத்தம் त्वदेक शरणैरनघैरवाप्ये त्वत्किङ्करत्व विभवे स्पृहया पराध्यन् आत्मा ममेति भगवन् भवदैव गीता वाचो निरीक्ष्य धरणीयैहत्वयाहम् என்பது இந்த 41வது ஸ்லோகம். 40 ஸ்லோகம் வரைக்கும் சரணாகதி சாஸ்திரத்தை முடிச்சா விட்டு இன்னும் 19 ஸ்லோகத்தினால என்ன சாதிக்க போறாருன்னா, இது இன்னும் சுவாரஸ்யமா சாதிக்க போறார். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெருமாளிடத்துல 1000 பாசுரத்துக்கும் மேலையும் பாடினார். 107 பதிகம் பாடினார். 107 பதிகம் பாடி முடிச்சாவிட்டு 108வது பதிகத்துல என்ன பண்றார் என்றால், பெருமாளிடத்திலே மன்றாடுகிறார். அதுபோல எம்பெருமானிடத்துல அந்த மன்றாடுவது என்பது ஒரு உயர்ந்ததான பாவம். இப்ப சுவாமி தேசிகன் மேற்கொண்டு இருக்கிறதான இந்த 41லிருந்து 59 வரைக்கும் பெருமாளிடத்துல மன்றாடி பேசுவார். மன்றாடுவது மாற்றதும் இல்லை, கொஞ்சம் போராடியும் பேசுவார். அதனாலே அது கெஞ்சியும் பேசுவார், விஞ்சியும் பேசுவார். அந்த சுவாரஸ்யத்தெல்லாம் பார்க்க போறோம். வாதாடி பேசுவார். எதனாலே வாதாடுகிறார்? ஆச்சாரியால் நமக்கு பலமாயிருந்து பக்க பலமாயிருந்து தோற்காத உபாயமான சரணாகதியை நமக்கு அனுப்பித்து காட்டி கொடுத்திருப்பதனால பெருமாள் நம்மை விலக்க முடியாது என்ற அம்சத்தை திருடப்படுத்தி காட்டுவதற்காக தேசிகன் பெருமாளிடத்திலே வாதாடியும் காட்டுவார். ஆக இனிமேல் நாம் சேவிக்க போறது இந்த மன்றாடுவது, வாதாடுவது, அபச்சார க்ஷமாபணத்தை பிரார்த்திக்கிறது என்று இந்த மாதிரியான ரீதியில இருக்கும். அதனால ரொம்ப உருக்கமாகவும் பாவமாயும் இருக்கும். இப்போது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானிடத்துல இப்போது மேற்கொண்டு மன்றாடுகிறார். அந்த மன்றாடுகிற ஸ்லோகம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகம். இத்தம் त्वदेक शरणैरनघैरवाप्ये त्वत्किङ्करत्व विभवे स्पृहया पराध्यन् आत्माममेति भगवन् भवदैव गीताः वाचो निरीक्ष्य भरणीयैहत्वयाहम्. பெருமாளிடத்திலே மன்னாடுகிறார். எப்படி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெருமாளிடத்துல மாற்றமுளா ஆகிலும் சொல்லுவன் மக்கள் தோற்றங்கொழி தோற்றுவிப்பாய்களும் மாற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் இன்னும் அஞ்சுகின்றேன் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் நாற்றச் சுவை ஒருளியாகிய நம்பி மாற்றமுளா ஆகிலும் சொல்லுவன் என்று மன்றாடுகிறார். எத்தனைதான் உருக்கமான சரணாகதியை பண்ணினாலும் கூட என்னுடைய பழைய பாபங்களுடைய கனத்தை பார்த்தால், அதில் இருக்கிறதான அந்த தீவிரமான காரத்தை பார்த்தா சர்வேஸ்வரனுக்கு நாக்கு எரியுமே, கண்ணெரிச்சல் வந்துருமே. என்ன பெருமாள் வேண்டாம்னு சொல்லலாமே, எத்தனை மன்னாடினாலும் மன்னாடினதுனாலேயே மன்னிச்சுடணுமா? என்னுடைய பாபங்களுடைய காரம் பெருமாள் கண்ணிலே கண்ணீரை வரவழைக்கிறது, எரிச்சலை வரவழைக்கிறது, என்னை பார்க்க விடாது. அதனாலே பெருமாளத்திலே மன்னாடுறார்.
சரணாகதனை ரட்சிப்பாய் என்று உன்னுடைய திருவுள்ளத்திலே அத்தனை உருக்கம் இருந்தாலும் என்னுடைய பாபத்தினுடைய கனமும் நீ என்னை மறுக்கும்படியா பண்ணிடுமே பிராணே, நான் பயப்படுறேன், ரொம்ப பயமா இருக்கு என்று மன்றாடுறார். அதுதான் எங்க விஷயம். ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் அப்படின்னு, ஆற்றக்கடைப்பட்ட கலவர் மனம் போல் அப்படின்னு, எப்படி சமுத்திரத்திலே அல்லாடுற படகு மாதிரி பயப்படுறனே அப்படின்னு, பாம்போடு ஒரு கூரையிலே பயந்தார் போல், நான் ஒரு ஆத்துல நிம்மதியா படுத்துக்கலாம்னா பாம்பு உள்ள வந்துடுத்து போக மாட்டேங்கிறது, நான் எப்படி ஒரு நிம்மதியா நீ ராத்திரி படுத்து தூங்குவேன், அந்த பாம்பு வெளியில வரட்டினால வழிய என்னால தூக்க வருமா எனக்கு, அதுபோல நான் அஞ்சரனே, இருபாடறி கொள்ளியின் உள்ளரும்பே போல் அப்படின்னு, எறும்பு மரக்கட்டையில் ஏறிட்டு 2 பக்கமும் கொளுந்தி போச்சு, நடுவுல கொளுத்திண்டே வருது, நடுவுல இருக்கிற எறும்பு என்னதான் பண்ணும், எங்கதான் போகும், அது போல நான் ரொம்ப சிரமப்படுறேனே நேரம், இது போல இன்னும் சிரமப்படுறேனே, எப்படி சில பேர் நெருப்பு கஞ்சுவா, சில பேர் நீரு கஞ்சுவா, சில பேர் காத்து கஞ்சுவா, எல்லாத்துக்கும் அஞ்சு வாழ்வது போல நான் எல்லாத்துக்கும் சேர்ந்து அஞ்சறேனே, இந்த சம்சாரத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா பிரானே, உன்னுடைய அணியாறு பொழில் சூழ் அரங்கரப்பா, அணியாறு பொழில் சூழ் அரங்கநகரப்பா, அரங்கநகரப்பா துணியே நீ நின் அருளல்ல எனக்கு, மணியே மணி மாணிக்கமே மருசூதா, பணியாய் எனக்கு உயும் வகை பரம்சோதி என்று மன்றாடுறார். சரணாகதி பண்ணி எம்பெருமான் நம்மை கைவிட மாட்டான் என்று துணிவோடே இருந்தாலும் கூட நம்முடைய ஆக்கிஞ்சன்யம் போகக்கூடாது. நாம் பெருமாளைத்தான் நம்பி இருக்கோம், பெருமாளை தவிர நமக்கு ஒரு கதியும் இல்லை, அந்த சரணாரவிந்தத்தோடு உண்மையான சுகம் எதுவும் இல்லை, அந்த சரணாரவிந்தம் ரட்சிக்காமல் போனால் இந்த ஜீவாத்மா எவ்வளவும் பாழிலே போய் அனர்த்தப்பட்டு போகும். அதனாலே ஒரு பாழும் நம்மை நெருங்கக்கூடாது, ஒரு அனர்த்தமும் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது என்று பெருமாளிடத்திலே அந்த அச்சம் வேணும். நம்மிடத்திலே நமக்கு ஒரு உபாயம் இல்லை, ஒரு கைமுதல் இல்லை, ஒரு சக்தி இல்லை, ஒரு சத்காரியம் இல்லை, ஒரு சத்சங்கம் இல்லை என்று நமக்கு ஒரு அச்சம் இருக்கணும். அந்த அச்சம் இருந்தால்தான் நாம் இன்னும் நல்ல சத்சங்கத்தை தேடுவோம், அந்த சத்காரியத்தை செய்வோம். பிராச்சீனமான பாபங்களுடைய கனத்தை பார்த்தா செய்திருக்கிற சத்காரியம் எல்லாம் எப்படியாக்கும் ஒரு பெரிய புயலுக்கு முன்னேலே ஒரு தூசு போலே போயிடும் நம்முடைய சத்சங்கம் எல்லாம், சத்காரியம் எல்லாம், புண்ணியம் எல்லாம். அந்த அச்சம் வேணும். அதனால மேற்கொண்டு அந்த அச்சம் இருக்கணும், ஆக்கிஞ்சனை அனுசந்தானம் இருக்கணும், அந்த பாவம் நீங்காமல் இருக்கணும் என்பதனால அந்த ஆச்சாரியாள் ஆழ்வார்கள் எல்லாம் அவ்வளவு துணிவோட சரணாகதி செய்திருந்தாலும் அந்த ஆக்கிஞ்சன்ய அனுசந்தானத்தை யாவஜீவன் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் குறைச்சுண்டதே கிடையாது. அதே மாதிரி பாவத்தை தான் எங்கேயும் காட்டுறாரு. ஆழ்வாரும் மாற்றமுள்ள பதிகத்திலையும் மற்ற இடங்களிலையும் காட்டும் போது அதேதான், அந்த ஆகிஞ்சன்யத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கா. அந்த ஆகிஞ்ச அனுசந்தானம் கூட ஒரு சுகமா இருக்கு. நமக்கு உண்மையில ஒண்ணும் இல்லையேன்றதை நினைச்சு பார்த்து, இப்படி நம்மிடத்துல ஆகிஞ்சன்யம் இருப்பதனாலே சரண்யன் ரொம்ப கிருபையோட நம்மிடத்திலே இறங்குவான், நம்முடைய ஆகிஞ்சன்யத்துக்காக அவன் நிச்சயம் இறங்கி வருவான் என்ற ஒரு தைரியத்துக்கும் இந்த ஆகிஞ்சன்ய அனுசந்தானம் அவசியம் வேண்டி இருக்கு. கருணாமூர்த்தியானபடினாலே அகிஞ்சனர் விஷயத்திலே தான் ஒரு காலம் நீங்கி போக மாட்டான் என்றுதான் ஒரு தைரியத்துக்காக ஆகிஞ்சன்ய அனுசந்தானத்தை ஆழ்வார் பண்ணி காட்டுறார். அதே மாதிரி தான் சுவாமி தேசிகனும் இங்க இத்தம் துவதேக சரணை ரணகைரவாப்யே கிங்கரத்வவிபவே ஸ்பகயாபராத்தியன், நான் பண்ணுகிற இந்த அபராதத்தை என்னன்னு சொல்லுவேன். எப்பேற்பட்ட யுத்தம் இப்படியாக்கும் சரணாகதி சாஸ்திரத்தினாலே உன்னை அடையலாம்னு சொன்னா, உன்னை அடைஞ்சிருக்கிறவா எப்பேற்பட்டவா, எல்லாரும் நித்திய சூரியர்கள் மோட்டிக்க தகுந்தவாளானவா வாழலாம். ஸ்வதேக சரணை அவெல்லாம் எப்படி இருந்தா, உன்னுடைய திருவடியே கதி என்று இருந்தா, திருவடியே கதி, திருவடியே ரட்சிக்கும், திருவடியை விட்டு போகக்கூடாது. திருவடி ரட்சிக்காமல் போனால் இந்த ஆத்மாவுக்கு மொத்தம் அனர்த்தம், மொத்தமே பாழ்தான் என்று அந்த திருவடியில அவ்வளவு லயிச்சிருந்தா. திருவடியே எல்லா சுகமும்னு நினைச்சுட்டு இருந்தா. அப்பேற்பட்ட சரணார் விந்தங்களிலே லயிச்சவா அல்லவா, அவளுக்கு கிடைக்கக்கூடியதான இந்த புருஷார்த்தத்தை நான் கொஞ்சமும் உன் திருவடியிலே லயிக்கலையே, அதை ஆசைப்படலையே, அதை உபாயமா நினைக்கலையே. ஏதோ சரணாகதி என்கிறதான ஒரு சாஸ்திரத்திலே சொன்ன உக்தி மாத்திரத்தினாலே உன்னை அடைஞ்சிடணும்னு நான் நினைச்சனே.
எனக்கு இப்ப ஏற்பட்டதான புருஷார்த்தம் கிடைக்கும்னு நினைச்சதே எப்பேற்பட்ட அபச்சாரம் இல்லையா அது? உண்மையான அபச்சாரமாச்சு அது. பெருமாள் வீதி புறப்பாடு எழுறார், எழுந்துள்ளும் போது சிம்ம வாகனத்துல ஏழ்றாரு, யானை வாகனத்துல ஏழ்றாரு, குதிரை வாகனத்துல ஏழ்றாரு, பாம்பு வாகனத்துல ஏழ்றாரு. ஒரு நாய் பார்த்துட்டு இருந்தது, என்ன இப்படி எல்லா மிருகத்திலையும் ஏழ்றாரு, நான் என்ன மாத்திரம் வாகனமா வச்சுக்க கூடாதான்னு சொல்லி அப்படியே வாகனத்து மேலே தாவினா நல்லா இருக்குமா? எவ்வளவு பெரிய அபச்சாரம் அது. பெருமாள் வீதி புறப்பாடா போகிறார், முன்னாடி யானை போறது, குதிரை போறது, வேதாத்தியனம் பண்ணுவாள்லாம் போறா, அப்படியே அருளிச்செயல் அனுசந்தானம் பண்றவாள்லாம் போறா. இவாள்லாம் கோட்டியா போச்சே, நாங்கள் மாத்திரம் கோட்டியா வரக்கூடாதான்னு ஒரு 10 நாய் சேர்ந்து பெருமாளுக்கு முன்னாடி நாங்கள் நாய் கோட்டி, எங்களுக்கும் தகும் எம்பெருமானுடைய திருவடியிலே எங்களுக்கும் பங்கு உண்டு போனா எவ்வளவு கோஷ்டிக்கு அபச்சாரமாய் எம்பெருமானுக்கும் அபச்சாரமா இருக்குமோ? இதுபோல அபராத்தியன்னு அப்படி அபச்சாரம் பண்ணுவதேவா? கோவிலே பார்க்கலாம், பூனை உள்ள போறது யாரும் தடுக்கிறது இல்லை, குதிரை உள்ள போறது யாரும் தடுக்கிறது இல்லை, பசுமாடு தாங்களே அழிச்சுட்டு போறா. இது மாதிரி மிருகங்கள்லாம் உள்ள போச்சே, நாயை மாத்திரம் போச்சே தடுக்கிறா, விரட்டுறா, அடிக்கிறா. நாய் வந்து கொடுத்தோம்னா உடனே அதுக்குன்னு பிராயச்சித்தம் பண்றா. என்ன போய் நியாயம்? நாங்கள் என்ன பாவம் பண்ணினோம்? நாங்களும் அதே 4 கால் 1 வால் பிராணி தானே, நான் உள்ள வந்தா ஏன் பிராயச்சித்தம் பண்ணணும்? ஏன் நீங்க என்ன அடிச்சு விரட்டுறேன்னு ஒரு நாய் கேட்டுண்டு தாவி குதிச்சு கர்ப்ப கிரகம் வரைக்கும் ஓடிச்சுன்னா அது அபசாரம் தானே. தகுமா சுவாமி? அதுபோலே நான் அபசாரப்படுறேனே, சரணாகதி சாஸ்திரத்தினாலே சர்வேஸ்வரன் அடைஞ்சுடலாம்னு பிரயத்தனப்படுறேனே, இது நியாயமா சுவாமி? இத்தம் त्वदेक शरणैः अनघैरवाप्ये त्वदेक शरणैः अनघैरवाप्ये அப்படின்னு. இது மாதிரி நாயும் பண்ணியுமா பெருமாளை போய் தீண்டுவது? அபராத்தியன், இது எவ்வளவு பெரிய அபச்சாரமாக்கும். ஆழ்வார் ஒரு பதிகம் தொடங்குறார், வளவேளுலகின் முதலாய வானுமாரிரையரு வினயன் களவேள் வெண்ணை தொடு உண்ட கல்வா என்பன் பின்னையும் களவேள் முறுவல் பின்னை காய் வல்லான் ஆயிரு தலைவனாய் இளவேழும் தொழுகைந்தா என்பன் நினைந்து நினைந்தே என்ற பதிகத்துல அந்த ரொம்பவும் நீச்சனான்னு வச்சுக்கிறார். தகுமா இது? நினைந்து நினைந்து உள்கரைந்துகி இமையோரு பலரும் முனிவரும் பொறிந்த கண்ணினீர் யாண்டம் புகையோடு ஏந்தி வணங்கினால் அப்படின்னு. நித்திய சூரியர்கள் ஆராதிச்சாலும் கூட உண்மையிலே எம்பெருமானுக்கு சீச்சின்னு இகழ்வதாத்தானே இருக்கும். பகவான் ஏற்றுக்கொள்கிறான் என்பதனாலே தான் நித்திய சூரியர்களை ஆராதனத்துக்கும் பெருமை இருக்கே ஒழிய, அது பகவானுடையதான சௌலபியம் தானே ஒழிய, நித்திய சூரியர்கள் ஆராதிச்சுட்டா அதனாலே அது வசந்த ஆராதனமாயிடுவான். அவர்களும் கூட அழுது கொண்டே பிரானே, எத்தனை சுத்தியாயிருந்தாலும் உம்முடையதான பெருமைக்கும் அத்தனுடைய மகத்துவத்துக்கும் அத்தனை பரிசுத்திக்கும் நாங்கள் நினைத்தாலும் கூட உன்னை தீண்டி நினைப்பினாலே உன்னை தூஷிக்கலாமா சுவாமி என்று அழுவாளாம். நினைப்பினாலே உன்னை தூண்டலாமா சுவாமி அப்படின்னு. சீர்த்தியை ராவணன் தூக்கிண்டு போயிட்டான், பலாத்காரமா தான் தூக்கிண்டு போயிட்டான். அப்புறம் யுத்தம் நடந்தது, பெருமாள் மீட்டுட்டார். மீட்டாவிட்டும் பெருமாளுக்கு அந்த காலத்துல தர்மசாஸ்திரம் அப்படி எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணான். மனைவியானவள் இப்ப இன்னொரு நாளே அபகரிக்கப்பட்டு தூக்கி கொண்டு போயிட்டான்னா, அப்புறம் அதுவும் 1 வருஷம் இந்த மாதிரி பிரிஞ்சு கொடுத்தான்னா திருப்பி அந்த மனைவிக்கு சுத்தி என்பதை பரிபூர்ணமா ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவனும் பலாத்காரமா தூக்கிட்டு போட்டான், இவ்வளவு காப்பாறு இல்லாமல் அவனுடையதான நிழலிலே இருந்தாச்சு. அதற்கு மேலேயும் அவள் பரிசுத்தமானவள் தான் உலகம் எப்படி ஒத்துக்கும்? அதனால தர்மசாஸ்திரமே சொல்றது, இப்படி பலாத்காரமா தூக்கி கொண்டு போகப்பட்டவளாயிருந்தால், இப்படி 1 வருஷம் பிரிஞ்சு போயிருந்தால், 10 மாசங்கள் பிரிஞ்சிருந்தான்னா அவள் சுத்தமானவள் தான் என்று அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்றது. அதுக்காக பரிசுத்திக்காக சில பிராயசித்தங்களும் சொல்றது பெருமாள். அதனால அவள் பிராயசித்தம் பண்ணால ஒழிய சாஸ்திர பிரகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவள் தான். தாயார் தான், லோகேஸ்வரி தான். ஆனா இருந்தாலும் மானுட தர்ம சாஸ்திரங்களை அனுசரிச்சுதான் மனுஷனாக நடக்கும் போது தாயார் ஒரு சுத்தியை நடத்தி காட்டணும்ன்றதுக்காக அக்னி பிரவேசத்துக்கே பெருமாள் ஒத்துக்கிறாரோ இல்லையோ, அப்ப அந்த அக்னி தேவன் எடுத்துன்னு வந்து என்ன திருப்பி கொடுக்குறான், தாயார் கொடுக்கச்சே பெருமாள் இடத்துல சொல்றான், ராமா மற்ற பெண்களை போல இவளை நினைச்சிட முடியாதுப்பா, இவளை மனசால கூட ராவணன் தீண்டி இருக்க முடியாதுன்னு ரொம்ப அருமையான வார்த்தை சொல்றான். மனசால கூட இவளை தீண்டி இருக்க முடியாதுன்னா, தூக்கிண்டு போனானேன்னா தூக்கிண்டு போனான்னு ஒரு வேகத்துல உண்மைதான், ஆனா மனசால கூட இவளை தீண்ட முடியாது. அப்பேற்பட்ட சுத்தியுடையவள், அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கு தாயாருக்கு, மனசால கூட தீண்ட முடியாது.
சினிமா பாப்பா, ஆடியன்ஸ் எல்லாரும், அந்த நடிகைகள்லாம் வருவா, சினிமால நடிகர்கள்லாம் வருவா, ஆடியன்ஸ் பாப்பா. நடிகர்கள் நடிகைகளை ஏதோ தாங்களும் மனசுனாலே அனுபவிச்சு பாத்துக்கிறதுக்காகத்தான் எல்லாரும் சினிமா பார்க்க போறோம். அது போல அதான் சொல்றாருங்க ராவணன் விஷயத்துல அக்னி தேவன் சொல்வது என்ன அப்படின்னா, அப்படி மானசீகமான அனுபவத்தை கூட அவன் சீதை விஷயத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு பரிசுத்தி, அவ்வளவு ஒரு ஏற்றம், அஞ்ச வேண்டிய விஷயமா இருக்கும். திராவுடையதான அந்த அழகும் அந்த மகத்தையும் அவர் பெருமையும் ராவணன் விபரீதமாக நினைப்பதற்கு அஞ்ச வேண்டும்படியாக இருக்கும். அப்பேற்பட்ட சுத்தியை உடையவள் என்று காட்டினான். அதனால அப்படி மனசுனாலே கூட தீண்ட முடியாததான பெருமையுடையவன் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்டவனிடத்துல நான் மனசுனாலே தீண்டிட்டேன் என்று, உன்னை சேவிச்சுட்டேன், உன்னை தொட்டுட்டேன், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன் என்றெல்லாம் சொல்றது கூட அபச்சாரம் இல்லையா? அது அபராத்தியன் அப்படின்னு. நான் உன்னிடத்துல அபச்சாரப்பட்டு நித்திய சூரிகள் பூஜை பண்ணினாலும் அபராதமா இருக்குச்சு. உன் நாய்க்கும் இழப்புமான நான் உன்னிடத்துல சரணாகிரி சாஸ்திர பலத்தினாலே உன்னை அடைஞ்சுடணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேனே. இது நியாயமா சுவாமி? ஆழ்வார் சொல்வார், புகழ்வோம் பழிப்போம், புகழோம் பழியோம், இகழ்வோம் மதிப்போம், மதியோம் இகழோம். கண்ணா, உன்னை நாங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருந்தால் உனக்கு கௌரவமா இருக்கும். இகழ்வோம் மதிப்போம், மதியோம் இகழோம், மதியோம் இகழோம். அப்படி உன்னை மதிச்சு ஒரு வார்த்தை நாங்க பேசினோம்னா அதுதான் உனக்கு உண்மையான இகழ்ச்சி ஆகி போறது. உண்மை பெருமையை தெரிஞ்சா பேசுறோம், சௌலபியத்தை தெரிஞ்சா பேசுறோம், பரத்வத்தை தெரிஞ்சா பேசுறோம். உன்னுடைய பரத்வத்தையும் தெரிஞ்சு கொள்ளாமே, சௌலபியத்தையும் தெரிஞ்சு கொள்ளாமே, ஏதோ தெரிஞ்சா போலே பேசுவது உண்மையிலே உன்னை இகழ்வதாயிருக்கும். 100 மார்க் வாங்கினா பிரமாதமா இருந்தா 100 மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவனே, என்ன இவன் பாஸ் பண்ணிட்டான் சுவாமி, இவன் பாஸ் பண்ணிட்டான் சுவாமி என்று சொன்னா எப்படி எளப்பமா இருக்கும் இல்லையா? அவன் வெறும் பாஸ் பண்ணவன் மாத்திரம் தானே, 100 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவனாச்சு. அது போல பரதத்தினுடைய எல்லை தெரியாம உன்னை புகழ்றோம், உன்னுடைய சௌலபியத்தினுடைய எல்லை தெரியாம உன்னை புகழ்றோம். பேசாம இருந்தவானா உண்மையிலே உன்னை கௌரவப்படுத்தினா போல இருக்குன்னு பேசுறோமே. நாங்களும் தான் ஸ்தோத்திரங்கள் சொல்றோம், பாசுரங்கள்லாம் சொல்றோமே. ஏன் சொல்றோம்னா, எங்கள் மால் கண்டா இவை அப்படின்னு. சும்மா இருக்க முடியல சுவாமி, எங்க நாக்கு சும்மா இருக்காது, உங்களுடைய பெருமையில எதையாவது தீண்டிடலாம்னு நாக்கு தவிக்கிறது சொல்றோம் சுவாமி. எப்பேற்பட்டதான பெரிய புருஷார்த்தத்தை எத்தனை காலம் அனுபவிச்சாலும் சொல்ல முடியாது, நானும் சொல்லி பார்க்கலாம்னு இறங்குறேன். கம்பராமாயணத்திலே கவி சொன்னார், பெரிய ஒரு பூனைக்கு பால் சாப்பிடணும்னு ஆசை, வீடு வீடா திருடி திருடி பால் சாப்பிடுறது. எங்கேயாவது கொஞ்சம் ஏமாந்தாருன்னா அந்த பாத்திரத்தை உருட்டி கீழே தள்ளி பாலை நக்கிட்டு போறது. இப்படி திருட்டு பாலை கிடைச்ச போது கொஞ்சம் கொஞ்சமா நக்கி நக்கி சாப்பிடுற பூனையை கொண்டு போய் திருப்பார்கடல் கரையிலேயே விட்டு எத்தனையும் சாப்பிட்டுக்கோன்னு சொன்னான். அந்த பூனை எவ்வளவு ஆனந்தப்படும் இல்ல, எத்தனை காலம் சாப்பிட்டுத்தான் அந்த பார்க்கடலை அது தீர்த்து கட்டுமுது. அதுபோல பகவத் அனுபவம் அத்தனை வசதியாயும் அதுதான் நம்மால் அனுபவித்து தீர்க்க முடியாததாயும் அவ்வளவு பெரியதாயும் திருப்பார்க்கடலை எச்சப்படுத்துறா போற நானும் எதையாவது செய்வேன் என்று சொல்லி வந்தால் இது அபசாரம் இல்லையா சுவாமி? அதான் சொல்றாருங்க, கிங்கரத்வவிபவே ஸ்பிருகயா அபராத்தியன்னு. கைங்கரியம் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்டேனே, முக்தர்களுடைய கோஷ்டிகளே சேர்ந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனே. நாம் இப்போது சரணாகதி பண்ணோம், நித்தியசூரிகள் கோஷ்டிகளே சேர போறோம், முக்தாத்மாக்கள் எல்லாரும் கொண்டாட போறா. எதிரெதிர் இமயவர் இருப்பிடம் வகுத்தனர் என்று மகர்ஷிகளும் உயர்ந்த தேவதைகளும் எல்லாரும் வழியெல்லாம் காணிக்கையிட்டு தங்களுடைய புண்ணியங்களை எல்லாம் சமர்ப்பித்துக் கொண்டு நம்ம பெரிய வாழ்வா பெரிய வழி அனுப்பல் என்று எல்லாம் பெருமாள் அழைச்சுண்டு போவார்னு சொன்னோமே. அங்கே போனா யார் அங்கே எழுந்தவள் இருக்கான்? நித்திய சூரிகள் கொண்டாடும்படியான நம்ம ஆழ்வார் கைங்கரியம் பண்றார். திருவனந்தாழ்வான் சேஷ தத்துவமாவே இருக்கிற திருவனந்தாழ்வான் கைங்கரியம் பண்றார். உயர்ந்ததான கருத்வான் இப்படி ஏற்பட்டவர்கள் பண்ற கைங்கரியத்திலே நானும் சேர்ந்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இது வானிடை வாழ்வம் வானவர்க்கு மறையவர் வேள்வியல் நிலத்தவமி கானிடை திரிவதோர் அறிவு வந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஆண்டாள் சொன்னார். ரொம்ப பரிசுத்தமான ஹவிசு பிராமணோத்தவர்கள், ரொம்ப பவித்திரமானவா, நித்தியம் அனுஷ்டாத்தாக்கள், பல யாகங்கள் பண்ணவா. அதனாலே இப்ப சதுர்வேதின்னு சொல்லுவா, அப்படியா வாஜபேயின்னு சொல்லுவா. அப்பேற்பட்டதான் பெரிய
பெரிய மதிப்பெல்லாம் உடையவர்கள். அப்பேற்பட்டவ அவ பரம பவித்திரமாக ஹவிஸ தயார் பண்ணி வச்சிருக்கா. அப்படி தயார் பண்ணி வச்சதான் ஹவிஸ காணிடை திரிவதோர் நரி புகுந்து தேவதைகளுக்கு பவித்திரமாக சமர்ப்பிக்க வேணும் என்று வைத்ததான ஹவிஸ ஒரு நரியானது புகுந்து, எந்த நரி அப்படின்னா காட்டிலே கிடைத்தால் பிணம் கிடைக்காதா, ஒரு எச்சல் பிணம் கிடைக்காதா, ஒரு சிங்கம் அடிச்சு போட்டது, ஒரு புலி அடிச்சு போட்டது, ஒரு எச்சல் பணம் கிடைக்காது. அழுகின பணமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல எது அழுகாத பாகமோ அதை சாப்பிடலாம். அதை சாப்பிட்டுட்டு ஆஹா கிருதார்த்தனாய் நினைச்சு கொண்டு அது என்ன போக்கியம் என்ன போகம்னு நினைச்சுட்டு சந்தோஷப்பட்டு கொண்டு போக வேண்டிய நரி, அது திருட்டு பிணத்தை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுற நரி இப்போ தேவதைகளுக்கு வைத்ததான ஹவிசு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்தால் எப்படி எவ்வளவு எளப்பமாக. அதுபோல சர்வேஸ்வரனே ஒன்ன நாசப்படுவது என்பது எப்படி இருக்கு. அஸ்புர்கையா அபராத்தியன்னு ஆசை மாத்திரம் வந்து கொடுத்த சுவாமி. பெரிய அக்னிஹோத்திர சாலையில ரித்திக்குகள் எல்லாம் வேதம் சொல்லிட்டு இருக்கச்சு. ஏன் நான் ரித்திக்குகள் மட்டும்தான் வேதம் சொல்லணுமா? அவளுக்கும் தான் வாய் இருக்கு, 2 கை 2 கால் இருக்கு. நான் சொன்னா இன்னும் ஒரு சண்டாளன் ஒருத்தன் அந்த ரித்திக்குகளுடைய ஓட்டிலே புகுந்து கலாட்டா செஞ்சான்னா அது எவ்வளவு அபசாரமா இருக்குமோ அதுபோலே அப்படின்னு வளவேழுலகின் முதலாயக்கு அவதாரிக்க பக்கச்சே வியாக்கியாதாக்கள் சொன்னா சாணி தட்டுங்குரத்தி ராஜா சார்வபௌமனையா ஆசைப்பட்டார் போலே சர்வேஸ்வரனை நான் ஆசைப்படுவதோ என்று ஆழ்வார் விலகுகிறார் அப்படின்னு. சாணி தட்டுங்குரத்தி ராஜா சார்வபௌமனையா ஆசைப்பட்டார் போலே அப்படின்னு ஒரு ராஜா ரொம்ப சக்கரவர்த்தி, பூமண்டல சக்கரவர்த்தி, அப்படியே உடம்பெல்லாம் நவரத்னங்களாலே இழைச்சதான திருவாபரணங்களும் அப்படியா வீரத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியதான வசந்த ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு ஏதோ சவாரியாக குதிரையில தேர்ல போறார். பளபளன்னு வேகமா அப்படி குறுக்க பாஞ்சு போறது. தேர் போச்சு எங்கேயோ ஒரு கிராமத்து வழியா போனோன்னா அந்த கிராமத்திலே சாணி தட்டு கொண்டிருந்ததான குரத்தி பார்த்தா சாணி கூடையில சாணி நிறைய வச்சுட்டு இருக்கா. எடுத்து சாணி தட்டின்ண்டே இருக்குச்சு. அந்த ராஜா அவனுடையதான அந்த யௌவனத்தையும் அவனுடையதான அந்த ஆயுதங்களையும் அவனுடைய ஆபரணங்களையும் அந்த காம்பீரியத்தையும் சூரிய வெளிச்சத்துல அந்த தேர் போற அழகையும் பார்த்தானா, என் பிரபோ என் மவராசா உன்னதான் இனி கட்டிக்க போறேன்னு சொல்லி சாணி கூடைய அப்படியே போட்டுட்டு என் மகாராஜா என் மவராஜா என் மவராஜா என்னை விடாதே என்னை கைவிடாதேன்னு அந்த ராஜா அவனுடையதான தேரை தொடர்ந்து பின்னாடி பிடிச்சு கொண்டு ஓடுறா போல அல்லவா நான் ஒரு அபச்சாரப்பட்டேன் பிரானி உன்னிடத்திலே என்று ஆழ்வார். வளர்கள் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் சகல லோகங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனான பரமாத்மாவை நான் களகள் வெண்ணை தொடுகொண்ட கள்ளா என்பன் பின்னையும் அப்பேற்பட்டவனே சொகீலனே சுலபனே திருவாய்ப்பாடியிலே வெண்ணை களவுண்ட கள்வனே என்று சொல்லி அலைஞ்சேனே நான் எவ்வளவு தப்பு பண்ணினேன், அபச்சாரப்பட்டேனே என்று சொல்றாரே. அதுபோல சுவாமி தேசிகன் இந்த இடத்துல பெருமாளத்துல நாம் ஆசைப்படுவதும் புருஷார்த்தத்தை ஆசைப்படுவதும் அபச்சாரம் இல்லையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கிறார். எப்ப ஏற்பட்டவனிடத்துல கேட்கிறார்னா இத்தம் ஸ்வதேக சரணை ரணகை ரவாப்பியே உன்னுடைய கைங்கரியத்தை அவ ஆசைப்பட்டா கிங்கரத் வைபவே அவாப்பியே அனகைரவாப்பியே ஸ்வதேக சரணைஹி அவாப்பியே உன்னுடைய கைங்கரியத்தை ஆசைப்பட்டா அவ ஆசைப்பட்ட கைங்கரியத்தை நானும் ஆசைப்பட்டேன். அவ எப்படி இருந்தான்னா ஸ்வதேக சரணைஹி உன் திருவடியே புகழ் சரணே சரணன் இருந்தேன் மானமிலா அடிமை பணி பூண்ட மனத்தினனை திருவடியே சரண் என்றிருந்தாளான் எம்பெருமானே சரண் என்று இருக்கும் அந்த பாவத்தை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஒரு பதிகம் பூராவும் சொல்லி காட்டுவார். அவர் தருதுயரந்தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குழவு மலர் பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே. வித்துவக்கோடு என்றதான திவ்ய தேசம் இப்பொழுது கேரளால அவ்வளவாக நம்முடையவர்கள் போய் ஆதரிக்கும்படியான க்ஷேத்திரமா இல்லை. ஆராதனமும் வேறுபட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் ஆழ்வார் காலத்திலே ரொம்பவும் வசந்த க்ஷேத்திரமாய் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ரொம்பவும் பாரித்து பெருமாண்டத்திலே தன்னுடைய ஆகிஞ்சின்யத்தை சொல்லி கதறார். அதனால ஆகிஞ்சின்யத்தை சொல்லி கதறின ஆழ்வார் பதிகங்களே இந்த பதிகத்துக்கு ரொம்பவும் முதன்மை உண்டு. அந்த பதிகத்திலே ஆழ்வார் எப்படியெல்லாம் கதறாரோ அது போலையாக்கும் நம்முடைய ஆகிஞ்சின்யத்தை அனுசந்தரிச்சுக்கணும்னு பெரியவாள் சொல்றது.
அந்த பதிகத்துல சொல்லச்சே எப்படி ஆகும்னா, அரிசினத்தால் இன்றதாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நிறைந்தே அழுங்குழவி அதுவே போன் இருந்தேனே அப்படின்னு. தாயாருக்கு ரொம்ப காரிய நிர்பந்தமா இருக்கு. மாமனார் இருக்கார், மாமியார் இருக்கா, நாத்தனார் வேற பிரசவத்துக்கு வந்திருக்கா, அவளையும் பார்க்கணும். இன்னும் குழந்தைகள் அவள்லாம் வெளியில கிளம்புறா, அவளையும் பார்த்துக்கணும், அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். இப்படி எல்லாம் காரிய நிர்பந்தங்கள் இருக்கு. ஆத்துக்கார் வேற ஆபீஸுக்கு கிளம்புறார், அவரையும் பார்த்து அனுப்பணும். இது மச்சனருக்கு நாழி ஆயிடுது, சாதமே இன்னும் அடுப்புல தலகையே இன்னும் ஆகலைன்னா அப்பதான் இந்த சின்ன குழந்தை, இவளுக்கு குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு, அது இன்னும் தவழற குழந்தைதான் அது. அந்த குழந்தையா காலை கட்டிட்டு விடமாட்டேன்றது, ஒரு காரியத்துக்கு அனுப்ப விடமாட்டேன்றது, அம்மா அம்மா அழுது. அம்மா என்ன பண்ணுவா பாவம், இத்தனை பேரு பொறுப்பா இருக்கு, இத்தனை பேரை கவனிச்சு அத்தனை பேருடைய தேவையும் சரிப்படுத்த வேண்டிய சமயத்துல குழந்தை காலை கட்டின்னு கதறித்தனே என்ன பண்ணுவா அப்படின்னு காலாலேயே தள்ளிட்டு போவா, போடா உயிரை வாங்காதரான்னு. இதுவோ அழுது. அதான் இருந்தாலும் அம்மா காலால என்ன தள்ளிட்டு போயிட்டா என்று, அதனால காலை இனிமே பிடிக்க மாட்டேன், எனக்கு இந்த அம்மா வேணாம்னு சொல்லுமா. அருகினத்தால் இந்ததாய் அகற்றிடும் மற்றவள் தான் அருள் நிறைந்தே அழுங்குழவி. அம்மா அம்மான்னு அம்மாவைத்தான் நினைச்சுன்னு அழுமை ஒழிய, என் அம்மா என்ன தூக்கிக்கல, எனக்கு அம்மா எனக்கு சாதம் போடல, என் அம்மா என்கிட்ட வரல, எனக்கு அம்மா என்ன கொஞ்சல, அம்மா கிட்ட நான் இருக்க முடியலன்னு எப்படி அந்த குழந்தை அப்படியே அம்மாவையே நினைச்சுன்னு அழுவோம். அதுபோல சர்வேஸ்வரனே உம்மிடத்திலே நான் நெருங்க முடியலையே, முடிய திருவடியே பிடிச்சுக்க முடியலையே, முடிய திருவடியில இருக்கிற ரசத்தை அனுபவிச்சுக்க முடியலையே, நான் அகன்று இருக்கேனே, என்னை எப்பொழுதுதான் இந்த திருவடியிலே எனக்கு ஒரு பந்தம் கிடைக்க போறதோ என்று இப்பதே கசரணை ரணகைரவா அப்பே அப்படின்னா இருந்தா பெரியவா. அப்பேற்பட்டவர்கள் நித்தியசூரிகள் கோட்டிக்கு தகுந்தவாவா, நான் தகுந்தவனான கண்டாரிகள் வனவே காதலந்தான் செய்தினும் கொண்டான எல்லால் அறியா குலமகள் போல் விட்டாரு. ஆத்துக்காரு சரியில்லை, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றார், வெளியெல்லாம் போனோன்னா கெட்ட பேர் சம்பாதிச்சுன்றார், பிழைக்கிறதுக்கு தெரியாத மனுஷனா இருக்கார், கையில காசு தம்பி இல்ல. அப்படியா இருந்தாலும் என்ன இந்த பத்தினியானவள் குலமகளாயிருந்தால், அதான் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டார், குலமகளாயிருந்தால் என்ன செய்வா அப்படின்னா, என் நாட்டுக்கார் எனக்கு என்னை தொட்டு தாலி கட்டினவர், என்னைக்கும் அவர் என்னுடையவர் தான், அவரைத்தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு மற்றவர்கள் தூஷித்தான் என்ன, அதனால ஒரு மற்றவர்களுடைய தூஷணையை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு பிரியமானவர், எனக்கு இஷ்டமானவர், எனக்கானவர், எனக்கே ஆனவர் என்று எப்படி அந்த கணவனை அப்படியே நேசிப்பாளோ அதுபோலையாக்கும் பதிவிரத்தையானவள் எப்படி நேசிப்பா, அதுபோலே நான் உன்னை நேசிக்கணுமே பிரானே. அந்த நேசிப்பு இருந்தால்தானே நான் உன்னையே சரணமா இருக்கேன் அர்த்தம். வாழாலறுத்து சுடினும் மருத்துவன் பால் அப்படி வைத்தியன் கிட்ட போனா வைத்தியன் சொன்னா இதுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் அப்படின்னு. ஐயோ ஆபரேஷனா வலிக்குமே அப்படின்னா, கொஞ்சம் வலியை பொறுத்துட்டாங்களான்னா சரியா போயிடும், அப்புறம் என்னைக்கும் வலிக்காதுன்னா சரி இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா, இது பல லட்சம் ஆகும் அப்படின்னா. ஐயோ லட்சம் ஆகுமா அப்படின்னா, ஆமா வலி போகணும்னா ஆகும் அப்படின்னா. சரி வலி கட்டாயம் போயிடுமோ இல்லையோ, ஆமா போயிடும். லட்சங்கள் எல்லாம் திரட்டின்னு வந்தான், டாக்டர் கிட்ட கொடுத்தான், டாக்டர் கத்தி எடுத்தான், அறுத்தார், வலிக்கிறது, லட்சத்தையும் கொடுத்தான், சம்பாதிக்க முடியாத பணத்தெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்தான், தாங்க முடியாத வலியெல்லாம் பொறுத்துனா. ஏன் திருப்பி அதே டாக்டர் கிட்டே வந்து நின்றான, மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், எப்படியும் இவனாலதான் சரிப்படுத்த முடியும், இவன் நமக்கு நோவ பண்ணினாலும் இவன் தான் நோவ தீக்கிறவன் என்று எப்படி நம்புவாளோ அதே போல நமக்கு பெருமாள் நோவு கொடுத்தாலும் அந்த நோவையும் தீர்த்து என்னைக்கும் நோவில்லாமல் நம்மை பாராட்டி வைத்துக் கொள்ளக்கூடியவன் சர்வேஸ்வரன் தான். பிரீத்தியோட பெருமானிடத்திலே மீன் நோக்கம் நீழ்வயல் சோழ் வித்துவ கோட்டமா என்பால் நோக்காயாகிலும் பற்றல்லால் பற்றிலேன் தான் நோக்காது எத்துயரும் செய்திடும் தகர்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன் இருந்தேனே. ராஜா ரொம்ப மோசமானவனா இருக்கான், டாக்ஸ் எல்லாம் போடுறான், ஒரே ஊழலா பண்றான், எதுவும் சரியில்லை அவன் விஷயத்துல, ராஜ்யத்துல எதையும் சரியா பாத்துக்க மாட்டேன்றான். ஆனா இருந்தாலும் பிரஜைகள் என்ன பண்ணுவா அப்படின்னா, தேசாந்தரத்திலிருந்து சத்ருவானவன் படையெடுத்து வந்து நம்முடைய தேசத்தை கலையபரமாக்காம இதை அப்படியே துவம்சம் பண்ணி நாசம் பண்ணாம இருக்கணும்னா ராஜாவினிடத்துல தானே முறையிடுவா. என்ன எல்லைக்காவலையாவது அவன் செய்து கொண்டிருக்கானே, எல்லைக்காவலாவது அவன் நன்னா என்ன எல்லைக்காவல் பார்த்து கொண்டிருக்கான் எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யத்துல ஒரு சென்டிமீட்டர் குறையக்கூடாது, அந்த பிடிவாதத்துக்காக எல்லைக்காவல் மாத்திரம் சரியா பண்ணிட்டு இருக்கான். உள்ளேயோ ராஜ்யத்திலே மொத்தமா அநீதியா இருக்கு,
ஒண்ணுமே நன்னா இல்ல, ஒண்ணுமே யோக்கியமா இல்ல. ஆனா அப்படி இருந்தாலும் எல்லைக்காவல் ஒண்ணுக்காக மாத்திரம் அவனை எப்படி ராஜான்னு சொல்லி அவனையே பார்த்திருப்பாள். அதுபோல சர்வரக்ஷகன், சர்வதா ரக்ஷகன், சர்வ பிரகார ரக்ஷகன், ரக்ஷணம்னா அவனால்தான் செய்ய முடியும் என்று எப்படி அந்த பிரஜைகள் அவனிடத்துல ஈடுபடுவான். அதுபோல நான் உன்னிடத்துல ஈடுபட வேண்டாமா? ஏன்னா என்னை ரட்சிச்சுக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு? எல்லைக்காவல் என்னாலே முடியுமா? அதுபோலத்தான் என்னை சுத்தி இருக்கிறதான விரோதிகளிடமிருந்து என்னை காக்கணும்னா சர்வேஸ்வரன் ஒருத்தனால்தானே காக்க முடியும். ஆழ்வார் இப்படியாக வருகையிட்டு சொல்றாரு. எப்படி எத்தனையும் அன்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் வைத்தகந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் அப்படின்னு. எவ்வளோ பெட்ரோல் நிறைய கிடைக்கிறது சுவாமி அப்படின்னா, பயிரா இருக்கிறது, பயிர்ல கொண்டு போய் பெட்ரோலை குத்தினா அது என்ன வளர்ந்துருவா போறது? எத்தனைத்தான் திரவங்களை கொண்டு வந்து கொட்டினாலும், எந்த விதமான திரவங்களை கொட்டினாலும், இந்த ஆகாசத்திலிருந்து விழக்கூடியதான அந்த மழை என்கிறதான திரவத்துக்காகத்தானே அந்த பயிரானது இயங்கி கொண்டிருக்கு. அதுபோல பிரானே உன்னுடைய கருணை என்கிறதான இந்த ஒரே விஷயத்துக்காகத்தான், வேறொன்னாலே காப்பாற்ற முடியாது, வேறொன்னு இந்த அபேட்சிக்காத இந்த ஆத்மா என்று பெருமாளிடத்திலே ஆக்கிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு அவன் கருணையே எதிர்பார்த்து கொண்டு தொக்கிலங்கு யாரெல்லாம் பறந்தோடி தொடுகடலே புக்கன்னிப்புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல். மலையிலிருந்து ஆறு புறப்பட்டாச்சு, பிரவாகமா வருது, அதே பிரவாகமா வருது, பிரவாகமா வந்துடுத்து, சமுத்திரக்கரை வரைக்கும் வந்துடுத்து. ஐயோ மலையிலிருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லுமா, பிரவாகமா ஓட மாட்டேன்னு சொல்லுமா? ஓடினா நான் ஏன் சமுத்திரத்திலே போய் கலக்கணும்னு சொல்லுமா? இல்ல சமுத்திரத்தீர வரைக்கும் வந்தாச்சு, முகத்வாரம் வந்தாவிட்டு ஐயோ இனிமேல் இந்த உப்பு தண்ணியிலே கலந்து நான் ஏன் என்னுடையதான சுத்தியை இழக்கணும்னு ஒரு ஆறு சொல்லுமா? நான் எனக்கு என்று பெயர் உண்டு, எனக்கு கங்கைன்னு பெயர் உண்டு, கங்கா தீர்த்தம்னு பெயர் உண்டு. இந்த கங்கை இப்பேற்பட்ட கங்கைன்னு கங்கா தீர்த்தம்னு இவ்வளவு பவித்திரமானவள் ரிஷிகள் கொண்டாட முடியாம இருக்கிற நான் போய் இந்த கங்கை என்ற பேரை அழிச்சுண்டு சமுத்திரத்துக்குள்ளே புகுந்து நான் காணாமல் போகணுமா என்று ஒரு ஆறு ஆனது மறுத்து கொள்ளுமோ? அதுக்கு எது சுபாவமா இருக்கு? நான் மலையிலிருந்து புறப்பட்டால் நிக்க மாட்டேன், வழியெல்லாம் நிக்க மாட்டேன், முகத்வாரத்திலே தங்க மாட்டேன், சமுத்திரத்திலே கலந்தால ஒழிய எனக்கு சுபாவம் தீராது என்று சொல்லுவது போல இந்த ஆத்மா எம்பெருமான் நோக்கி ஓடுவது அவன் சரணாரவிந்தத்திலே கலந்தால ஒழிய இருக்க சுபாவம் தீராது என்றல்லவா இந்த ஜீவாத்மாவானது போகணும். இப்படி இருந்தாள்னா எம்பெருமானே சரண் என்று இருக்கிறவாள். அதான் இங்க காட்டுற இத்தம் துவதேக சரணீரன கைரவாப்பியே செந்தடலே வந்து அழலை செய்தினும் சிங்கமல மந்தரம் சேர் வெங்கடீரோக்கு அல்லால் அழ்வார் அவர் கேட்கிறார். தாமரப்பூ அப்படியே காலையில சூரியன் கிரணம் பட்டு அந்த உஷ்ணம் பட்ட உடனே மலர்றதே சரி, அதுக்கு வேண்டியது உஷ்ணம் தானே, அதுக்கு என்ன சூரியன் வந்தா தான் உஷ்ணமா? இந்த காலத்துல எத்தனையோ இருக்கு உஷ்ணத்துக்கு, எவ்வளவோ இருக்கு. ஒரு ஹேர் ட்ரையர் கூட உஷ்ணம் தான். அந்த உஷ்ணத்தை எடுத்து அந்த உஷ்ணத்துக்கு காத்து அது மேல அடிச்சா, இல்லைன்னா பக்கத்துல ஒரு மேட்ச் பாக்ஸை வெளிச்சம் காட்டினா, இந்த உஷ்ணத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்குமா தாமரை மலர்ந்துட போறது? அது எந்த சூரியனுடைய சாட்சாத் கிரணத்துக்கு மாத்திரம் மலர்றா போல, சூரியனுடைய கிரணங்களுக்கு மாத்திரம் மலர பூ போலே என்னுடைய மனசு உன்னுடைய திருவடியை மாத்திரம் நினைச்சுண்டு விகசிக்கணும் சுவாமி. அதான் சொல்றாரு இங்க. அதுபோல இதுபோல எம்பெருமான் இடத்துல இந்த உதாரணங்கள் எல்லாம் காட்டி இதுக்கெல்லாம் எப்படி ஒரு அனன்ய பாவம் இருக்கோ, இதுக்கு எப்படி வேறு ஒரு போக்கு இல்லாமல் இருக்கோ, அது போலத்தான் இந்த போக்கு இல்லாம இருக்கிறது. அழகா சொன்னார். இந்த மாதிரி ஆழ்வார், இந்த குலசேகர ஆழ்வார் இந்த பதிகத்துல கடைசியா ஒரு போடு போட்டார். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம்னு ஒரு போடு போட்டார். பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு அலையிறவா பின்னாடி பணம் வந்து ஓடுறது கிடையாது. எனக்கு வேண்டாம், எனக்கு பணம் காசு வேண்டாம், எனக்கு பரமாத்மா தான் வேணும், எனக்கு பரந்தாமன் தான் வேணும், அவன் திருவடி தான் வேணும், அவனுடைய அனுகிரகம் தான் வேணும், பணம் காசு வேண்டாம், வேற ஒண்ணுல ஆசை இல்லைன்னு யார் பெருமாள் பின்னாடி ஓடுறாளோ அவ பின்னாடி ஓடி வரதான் பணமும் காசும். இந்த சுபாவத்தை என்னன்னு சொல்லுவேன். பெருமாள் பின்னாடியே ஓடுறவா பின்னாடியே ஓடுற வர பணம் காசு இருக்கு. அது போல என்னுடைய மனசானது உன் பின்னாடியே ஓடுறதுன்னு. இன்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் நின்னையே சேர்திகிரி வித்துவ கோட்டம் நான் இன்னையே தான் வேண்டி நிற்பனடியேனே அடியேனே வேண்டி நிற்பனடியேனே.
நின்னையே தான் வேண்டி நிற்பனடியேனே அப்படின்னு. அந்த பணம் காசு வேண்டான்றவா பின்னாடி ஓடி வர்ற பணம் போல நான் உன் பின்னாடியே ஓடி வரணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி அப்படின்னு. அதாவது பணம் போலே நான் அங்க கவனிக்கணும். எப்படி பணம் காசு வேண்டாத வாழ்க்கை தேடி ஓடுகிற பணம் போலே நான் அவளுக்கு பணமானது கேட்கலன்னாலும் வந்து தானே வந்து சேர்றா போலே ஆழ்வார் சொல்றாரு. நான் என்னுடைய மனசானது தானே உன்னை வந்து நாடுறது வேண்டி நிற்பனடியேனே. இது போல ஆழ்வார் அந்த ஆக்கிஞ்சன்யத்தை அனுசந்தானம் பண்ணி நீயே சரண் என்று சொல்லி அது ஆழ்வார் இன்னும் நம்ம ஆழ்வார் ஒரு வார்த்தையினாலே அருளி சொல்லும் போது புகழ் ஒன்னில்லாடி ஏன் முன் அடி கீழ வந்து புகுந்தேனே என்ற புகழ் ஒன்றில்லாடியே முன் அடி கீழ் வந்து புகுந்தேனே நம்ம ஆழ்வார் சொல்லும் போது வேற கதி இல்ல, வேற போக்கு இல்ல, வேற சாய்ஸ் கிடையாது சுவாமி, வேற சான்ஸும் கிடையாது. அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடியவன் தான் என்று இப்படி ஆழ்வார்கள் ஆசைப்பட்டு பெருமான் அடையிறார். ஆழ்வார்கள் போல நித்தியசூர்கள் ஆசைப்பட்டு பெருமான் அடையிறார். அவ்வளவு அனன்ய பாவத்தோட அடையக்கூடியவாளுடைய புருஷார்த்தத்திலே நானும் சேர்ந்துக்கணும்னு நினைச்சனே சுவாமி. இது எவ்வளவு அபச்சாரம், இது மகா அபச்சாரம் இல்லையா, இது மகா அபச்சாரம் இல்லையா இது என்று அப்படியே தேசிகன் அந்த புருஷார்த்தத்தினுடைய பெருமையை நினைச்சா அந்த புருஷார்த்தத்துக்கு நாம் தகுந்தவனோ என்று உண்மையை அஞ்ச வேண்டும்படியா இருக்கே. ஆனா இருந்தாலும் இப்படி அஞ்சி நாம் விலகலாமோ என்றால் அதுக்காக மேற்கொண்டு சொல்ல போற எப்படின்னு பாருங்க. ஆத்மாமேதி பகவன் பவதைவ கீதா வாச்சோ நிரீக்ஷ்ய பரணி ஐகத்வயா ஆத்மாமேதி பகவன் பவதைவ கீதா. நான் தகாதவன் தான் ஒரு க்ஷணம் நினைச்சு நீங்க முடியாயிருக்கு. ஆனா இருந்தாலும் நீ கைவிட மாட்ட, நீ சேர்த்துக்கிற என்பதனால சர்வசக்தன் நீ இட்ட வழக்கா இருக்க வேண்டியவன் நான். உன் ஆசைக்கு என்று நீ அதை என்னவும் என்ன எதுவும் செய்து கொள்ளலாமே. அப்ப என்னையும் எதுவும் செய்து கொள்ளலாம் என்றால் நீ உன்னோடு சேர்த்து கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டியான அந்த ஆசைக்கு பிரமாணம் உண்டோன்னு கேட்டா உண்டுன்னாரு. எங்க ஆத்மாவமேரி பகவன் பவதைவ கீதா வாச்சோ நிரீக்ஷ்ய. சர்வேஸ்வரன் வேதத்துல சொல்லி பார்த்தார், தர்மசாஸ்திரங்களை சொல்லி பார்த்தார், இன்னும் இதிகாச புராணங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தார், மகான்களுடைய வார்த்தைகளினாலே சொல்லி பார்த்தார். எல்லாம் சொன்னது போக கீதையில வந்து நேரடியா பார்த்து சொன்னாராம். ஆத்மாவான நீ என் சொத்துறான், ஆத்மாவான நீ என் சொத்துன்னாராம். அதான் சொல்லுவா, தொம்மே என்றால் அகம்மேன்னு திமிர பண்ணும் அகங்காரத்தை உடையவனாயும் பெருமாள் அகமாத்மா குடாகேஷ என்பதாக சொன்னார். நான் தாண்டா எல்லாத்துக்கும் ஆத்மா, எல்லாரும் என்னுடைய சொத்து தாண்டான்னாரு. மமைவாம்சோ ஜீவலோகே விவபூத சனாதனா அப்படின்னு லோகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாவும் என்னுடைய அம்சம்தான். எல்லா ஆத்மாக்களும் என் சொத்து தான், எல்லாம் எனக்காகத்தான் அவர். அதனால உன் சொத்து உன்னுடையது, அதனால உன் சொத்தும் உன்னுடையதா இருக்கிறத நீ சுவீகரிச்சுக்கிறதுல நான் என்ன தடுக்கிறது? அதனாலே என்ன நீ சுவீகரிச்சுப்பதான். நான் உன்னை ஆசைப்படுவது அபச்சாரமா இருந்தாலும், என்னுடையதான நைச்சத்தை நினைச்சா அபச்சாரமா இருந்தாலும், உன்னுடைய சொத்து என்பதனாலே நீயே இதை ஆட்கொள்ள பார்த்தால் அது அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு? அதான் இங்க சொல்ற ஆத்மாவமேதி பகவன் பவதைவ கீதா. கீதையில பெருமாள் சொன்னாராம், பட்டர் சொன்னார், பெருமாள் இத்தனையும் சொல்லி பார்த்து சரி நாம் நேரடியா போய் ஒரு வார்த்தை சொல்லலாம்னு கீதையில வேற வந்து சொல்லி வச்சாராம். அதை பட்டர் சொல்லச்சே சொல்லுவார், தொம்மே ஹம்மே குதஸ்ததவி குத இதம் வேத மூல பிரமாணாத் ஏதாதி சித்தாது அனுபவ விபவாத் சோபி சாக்ரோஜயேவ क्वाक्रोशः कस्य गीतादिषु मम विदितः गोत्र साक्षी सुधी स्यात् अन्तद्वत्पक्षपातीति निर्कलये मध्यस्थपद्मो त्वं मे. ரங்கநாதன் அப்படி ஈரவாடியில் திருமஞ்சனமா ஈரவாடியில் ஏழு இருந்தாராம். பக்கத்துல திருவிளக்கு சமர்ப்பிச்சிருந்தாலும் சேவன் என்ன ஆகட்டுமேன்னு பக்கத்துல திருவிளக்கினுடைய ஜுவாலையினுடைய கிட்டக்க பெருமாளுடைய அபயஹஸ்தம் அப்படி சேவையாச்சான். திருவரங்கன் அபயஹஸ்தத்தோடு இருக்கான், அந்த அபயஹஸ்தம் பக்கத்துல சேவையாச்சான். இப்ப எப்படி இருக்காருன்னா பெருமாள்
இரவாடையில் இருக்க திருமஞ்சனமாயிருக்கு. இன்னும் வஸ்திரம் மாத்தல. அந்த பக்கத்துல திருவிளக்கு, அந்த திருவிளக்குடைய ஜுவாலை பெருமாளுடைய திருக்கரத்துக்கிட்டேயே சேவையாகுது. பார்த்தா எப்படி இருக்குன்னா, பெருமாள் ஏதோ அந்த திருவிளக்கை தொட்டு சத்தியம் பண்றதுக்காக கையை அப்படி எடுத்து நீட்டினா போல இருக்காமது. சரி, எதுக்கு பெருமாள் சத்தியம் பண்ண போறாருன்னு யோசிச்சாராம். பெருமாள் சத்தியம் பண்றதுக்கு இருக்கு என்ன, அவர் சொத்து நஷ்டமா போச்சு, அதனால இந்த சொத்து என்னதான் என்னுடையதுதான்னு சத்தியம் பண்ண போறான். எதுக்காக சத்தியம் பண்ணணும்? அவர் சொத்தை அவரே ஸ்வீகரிச்சுக்க வேண்டியதுதான். அவர் சொத்தை யார் கொள்ள கொண்டு போனான்னா, கொள்ள எடுத்துட்டு போனோம் ஜீவாத்மா தான். அதனாலதான் இப்போ சத்தியம் பண்றாராம். என்னென்ன தொம்மே அம்மே அப்படி ஜீவாத்மாவை பார்த்து பெருமாள் சொன்னாராம், டே நீ என் சொத்துறான்னு ஆறாம். நீ என் சொத்து இல்லையா, நீ என் சொந்தம் இல்லையான்னு ஆறாம். அதுக்கு ஜீவாத்மா சொன்னானா, அப்படிலாம் இல்லை சுவாமி அப்படின்னு. நான் உம் சொத்தா? அது எப்படி? உம் சொத்துன்னா உம் இட்ட வழக்கா உமக்காகவே இருக்கணும், அப்படிலாம் இல்லையே. நான் என் இட்டமா எனக்காகத்தானே, என் சொந்தமாகத்தானே நான் இருக்கேன், அதனால அகம்மே அப்படின்னா. ஏண்டா அப்படி சொல்றேன், எதனால அப்படி சொல்றேன்னு பெருமாள் கூத்தஸ்தது அப்படின்னா. உடனே பெருமாள் அப்படி சொன்னோடனே ஜீவாத்மா கேட்டானா, அவன் நீ எப்படி சொல்றன்னு தெரிஞ்சு கேட்டான். கேட்டுக்க போட்டு கேள்வி நேருக்கு நேரு கேள்வி கேட்கிறான். குதஸ்தரபிகுதம் பெருமாள் சொன்னாப்பா, சொல்லியிருக்கேன் வேதத்துல சொல்லியிருக்கேப்பா, அனாதியான வேதமாச்சே, அபௌருஷேயமான வேதமாச்சே, தப்பு இல்லாத வேதமாச்சே, தீட்டு இல்லாத வேதமாச்சே, மனுஷியா தோஷம் இல்லாத வேதமாச்சே. வேதம் சொல்லியிருக்கு இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் பகவானுடையதுன்னு சொல்லியிருக்கு. ஏதத் சர்வம் பகவத் சொத்து பெருமாடிய சர்வம்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் அவன் தான் சிருஷ்டி பண்ணினா, எல்லாம் அவனுக்காகவே இருக்கு. எல்லாம் அந்த பிரவிட்ட சாஸ்திரா ஜனானாகும் சர்வாத்மா, அவன் தான் எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் தரிக்கிறான். இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். வேதமும் அப்புறமா ஏதச்ச அனாதி சித்தா அவன் சொன்னான். இருக்கட்டும், வேற சட்டத்துல சொல்லியிருக்குன்னாலும் அனுபவிக்கிறது யாரு? டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்தாலும் அனுபவிக்கிறது என்னிடத்துல என்ன? அதனால சொத்து உரிமை நமக்கு இருக்குன்னா சுவாமி, அனுபவ உரிமை எனக்கு இருக்குன்னு. நானே என்ன பார்த்துக்கிறேன், என் காரியங்களுக்கு நானே கடவன். எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்து எனக்குன்னு ஒரு சுவாமி ஒரு நாளும் என் மனசுல தோணவே இல்லை. இதெல்லாம் என் அனுபவத்தில் இருக்கு. அதனால ஜீவாத்மாவை அனுபவிக்கிறது, ஜீவாத்மாவுக்கு சுவாமியா இருக்கிறதுன்றத பாத்தியதை எனக்குத்தான் எப்போ இருக்கு அப்படின்னாரா. அனுபவ பாத்தியதை உன்னிடத்துல இருக்கு. நான் பெருமாள் கேட்டாராம், அனுபவ பாத்தியதை உன்னிடத்துல இருக்குன்னு சொன்னாலும் உனக்கு உரிமை இல்லாதது அனுபவிச்சுட்டு இருக்க. நீ உரிமை இல்லாத அனுபவிச்சுட்டு இருக்கன்றதுக்கு நான் அப்பப்ப நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். நோட்டீஸே இல்லாம நீ அனுபவிச்சுட்டு இருந்தியானா சரி, உன்னுடைய இதுன்னு கூட விட்டுட்டோம்லாம். அனுபவ பாத்தியதை உன்னுடா இருந்தாலும் உன்னுடைய அனுபவ பாத்தியத்தை தவறுன்னு சொல்லி நீ உரிமையை மீறி இருக்கன்னு சொல்ல நான் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. ஏதாச்சு அனாதி சித்தாத் அனுபவ விபவா சோபி சாக்ரோஜேவா. நான் அப்பொழுது நான் சொல்லி வச்சிருக்கேனே, நோட்டீஸ் விட்டுருக்கேன். நான் குவாக்ரோஷகான்னு கேட்டான். எங்க இருக்கு அந்த நோட்டீஸ்? எப்ப சுவாமி குரல் கொடுத்தீன்னு கேட்டான். சத்திய கீதாதிஷம விதிதா அப்படின்னு. ஏன்பா நான் தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், வேதத்துல கொடுத்தேன், தர்மசாஸ்திரத்துல கொடுத்தேன், இதிகாச புராணங்கள்ல கொடுத்தேன், கீதையில வேற வேற வந்து சொன்னாங்க. சாட்சி சுதி சாத்து. அவன் கீதையில நீர் சொன்னது யார் சுவாமி காட்டான்னா, கோத்ரசாட்சி சுதி சாத்து. நீர் நோட்டீஸ் கொடுத்தா போருமா? அது நோட்டீஸ் கொடுத்ததுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னா, யாரோ கீதையில சொன்னிராமே, யாருக்கோ யாரிடத்துல சொன்னதுக்கெல்லாம் சாட்சி எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா, அது இருக்கு சுவாமி. பெருமாள் சொன்னா இருக்கேன்னாரு. யார் சுதீசியா? அது பெரியவாளெல்லாம் கேளுப்பா. ஒன்னுக்கு 100 பேர் இருக்கா, 100க்கு 1000 பேர் இருக்கா. நான் கீதையில எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், சத்துக்கள்லாம் ஒத்துக்கிறா, மகான்கள்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்கா அப்படின்னா, அதை யார் சுவாமி ஒத்துக்கிறது அப்படின்னா, ஏன்னா அந்த துவத்பக்ஷபாதி மகான்கள், அந்த சத்துக்கள், பண்டிதர்கள், வித்வான்கள் இருக்காளே, அவள்லாம் ஒன் பக்கத்துல தான் பேசுறா. அவ பேசுறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவள்லாம் பக்ஷபாதிகள், அவள்லாம் உங்க ஆளுங்க அப்படிதான் பேசுவாங்க சார் அப்படின்னு. அது போல ஒன்னை சேர்ந்தவர்கள் ஏதாவது சொன்னான்னா அதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னா. பெருமாள் பார்த்தாராம், இவ்வளவு சொல்லியாச்சு, நீ என் சொத்து தாண்டா, நீ என் சொந்தம் தாண்டா, நீ எனக்கு சேர்ந்தவன் தாண்டா, என்கிட்ட வந்துருடா, நான் என்ன தவிர எங்கேயும் வேணாண்டா, உனக்கு பெரிய சௌக்கியம் என்னிடத்துல தான் இருக்கு என்று எவ்வளவு சொன்னாலும் இல்லை நான் தனிதான், என் சந்தோஷம்தான் எனக்கு, நான் தனியாத்தான் இருப்பேன் இவன் போறானே. இப்படி இவன் உரிமையை மீறிண்டு போறானே, இவன் தனக்கு உரிமை இருக்கு, பகவத் அனுபவத்துல உரிமை இருக்கு, வேண்டாங்கிறானே, என்ன பண்ணலாம்? சரி போ, சத்தியமாவது பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு. எதுக்கும் ஒத்துக்காது போனவாள் அந்த காலத்துல எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்லுவா கோர்ட்டுல.
அது போல பெருமாள் சத்தியம் பண்றாராம். சத்தியம் பண்ணச்சே எது மேலன்னா கற்பூரத்து எரியற கற்பூரத்து மேல சத்தியம் பண்றா போல இப்ப பெருமாள் எரியற தீபத்து மேல சத்தியம் பண்றதுக்காக கையை அப்படி பக்கத்துக்கு எடுத்துன்னு வந்து வச்சிருக்காராம். நீ என் சொத்து தான், என்ன நம்புறியா நம்ப மாட்டியா, நான் வேணா சத்தியம் பண்றேன்னு சொல்றாராம். இதான் இந்த இடத்துக்கு வியாக்கியாதாக்கள் சொல்லச்சே ஆத்மா மமேதி பகவன் பவதைவ கீதா. நீ கீதையில சொல்லி வச்சிருக்க இந்த உயிர் உன்னுடையதான்னு சொல்லியிருக்க, ஒன்ன சேர்ந்தது, ஒன்ன அனுபவிக்க வேண்டியது, நீ அனுபவிக்க வேண்டிய சொத்தாக்கும். இப்படி பெரிய பிராட்டியா இருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு போல யாருக்கும் இந்த ஜீவாத்மாவும் உனக்கே சொந்தம். அதனால ஆத்மா மமேதி என் சொந்தமான ஆத்மான்னு சொல்லியிருக்கேன். அதத்தான் பார்த்தேன் நானு. ஆஹா சரி, இனிமே நம்ம பெருமாள் விட்டு தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டியதான வாரம் இருக்காதுன்னு நினைச்சுட்டாரு. அதான் சொன்னேன். ஆத்மா மமேதி பகவன் பவதைவ கீதா வாச்சோ நிரீக்ஷ்ய பரணீயஹத்வயாஹம். அன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையே சுவாமி பிரானே நீர் நினைச்சு பார்த்துக்கணும். நீர் நினைச்சு பார்த்துனேன்னா எனக்கு ஒன்னும் பாரம் இருக்காது. உம்முடைய சொத்தை நீரே ரட்சிச்சுக்க போறேன் என்பதனாலே எனக்கும் தைரியமா இருக்கும். உம்முடைய சொத்தை நீர் விடக்கூடாது என்பதனாலே நீரும் இந்த ஆத்மாவை விட முடியாது. ஆத்மா மமேதி பகவன் பவதைவ கீதா. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவா, இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்லுவோம். அது எப்படின்னா பெருமாள் சொல்லி வச்சுக்க ஞானித்து ஆத்ம இவ மேமத்தம்னு சொன்னார். நான் எல்லாத்துக்கும் அந்தராத்மான்னு சொல்றது வேதமே அப்படித்தான் சொல்றது. இருக்கிற நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் என் மனசுக்குள்ள நான் ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கேன். அது என்ன சித்தாந்தம் தெரியுமா? ஆத்மா மமேதி பகவன் பவதைவ கீதா. ஆத்மா மமேதி ஞானீது ஆத்மைவமே மதம். லோகத்துக்கெல்லாம் என்ன அந்தராத்மாவான்னு வேதம் சொல்றது. ஞானிகள் எல்லாம் என்ன அப்படிதான் அனுபவிக்கிறான். ஆனா இருந்தாலும் ஆத்மாவனுடையதான நிலை என்ன அப்படின்னு, ஆத்மாவனுடைய நிலை என்ன? அது தன்னுடையதான சரீரத்தை தன்னை சார்ந்து இருக்கிறத அது நசிச்சு போகாம, அது செத்து போகாம, வீணா போகாம பாத்துக்க வேண்டியது தானே. உண்மையில சொல்றேன், ஞானிகள் தான் எனக்கு ஆத்மா. ஏன்னா அவளைத்தான் நினைச்சுட்டு இருக்கேன், அதனாலதான் நானே இருக்கேன். பெருமாள் இந்த ஞானிகள் என்று என்ன ஆசைப்படக்கூடிய அவளை நினைச்சுக்கிறேன், அவளை நினைச்சு சந்தோஷப்படுறேன், அவளோட இருக்கிற நெருக்கமான உறவை நான் பாவிச்சுக்கிறேன். உண்மையில சொன்னார் ஞானிகள் தான் என்னுடைய உயிர். அந்த உயிர் இருப்பதனால தான் எனக்குமே உயிர் நிக்கிறது. அதனால உலகத்துல வேதங்கள் சொல்லும் போது பெருமாள் தான் அந்தர்யாமி, பெருமாள் தான் ஆத்மா, பெருமாள் தான் சர்வாத்மா என்று சொன்னாலும் மகான்களுடையதான அபிலாஷியம், அவளிடத்துல இருக்கிற நெருக்கத்தையும், அவ எனக்காகவே வாழறதையும் நினைச்சான்னா நான் அவளிடத்துல வச்சிருக்கிற ஆசை எப்படி இருக்குன்னா அவ எனக்கு உயிர். அந்த உயிர் அப்பேற்பட்ட ஞானிகள் இல்லைன்னா நான் எதற்கு இருக்கேன்னு சொல்லி என்னுடையதான சத்தையே கூட எனக்கு இல்லாமல் போயிடும் அளவுக்கு நான் மகான்களை நேசிக்கிறேன்னார் பெருமாள். அதனால இந்த ஸ்லோகத்துல ஆத்மா மமேதி பகவன் பவதைவ கீதா என்று அந்த கீதா வாக்கியத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லிக்கிறது. ஞானிது ஆத்ம இவமே மத்தம் என்று பெருமாள் சாதிச்சிருப்பதனாலே ஞானிகளை தனக்கு ஆத்மாவா சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ஞானிகள் அடியனிடத்திலே ரொம்ப கிருபையோட இந்த ஜீவாத்மா வீணா போகக்கூடாது, இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி என்னைக்கும் நல்ல க்ஷேமத்தோட பிரமானந்தமா பரிபூர்ண பிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு உம்மிடத்திலே சமர்ப்பிச்சதுனாலே அவள் சமர்ப்பிச்சதான அந்த சரணாகதி என்கிற பலத்தினாலே நீர் என்ன விட முடியாது. அதனாலே பாரம் என்னுடையது இல்லை சுவாமி, பாரம் உம்முடையதா இருக்கும் என்று ஆச்சாரியாளுடைய அனுகிரக பலத்தை இந்த ரெண்டு வரியினாலே சுவாமி ஸ்மரிச்சுக்கிறார் என்று இப்படி ரெண்டு விதமா அர்த்தம் சொல்றோம். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு தாற்பயம் என்னன்னா, முதல்ல எம்பெருமானிடத்துல மன்னாடுகிறார். அது மன்னாடும் போது எப்படின்னா, உம்மிடத்திலே கைங்கரியம் பண்ணுவதற்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கு, உம கைங்கரியம் பண்ணலாம் என்று ஆசைப்பட்டு நான் கொஞ்சம் தீண்டினாலும் கூட அது அபசாரம் ஆயிட்டது. உன்னையே எல்லாமாக நினைத்து உன்னையே பொருளாடியே நுண்ணடி கீழ வந்து புகுந்தேனேன்னு ஆழ்வாருடைய அளவிலே பாவத்தோட உம்ம நெருங்கின மகான்கள் உண்டே. அவ ஆசைப்படும்படியான அந்த அப்பேற்பட்ட கைங்கரியத்தை ஆசைப்படுவதற்கு என்னிடத்துல என்ன இருக்கு?
நானோ அமரியாதः க்ஷுத்ரः சலமதிः அசூயா பிரசவபூः கிருதக்னः துர்மானி ஸ்மரமரவஜः வஞ்சனபரः நிருஷம்சः பாபிஷ்டः கதமஹவிதோ துக்கஜலதேரபாதா துர்த்தீர்ணஸ்தவ பரிகிரயம் சர்மயோகோ என்று சொல்லலாம்படிக்கு இருக்கேன். கொன்றேன் பல்லுயிரை குறிகோளொன் இல்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். மற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றறியேன் மாயனே எங்கள் மாயவனே. மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியில் மனத்தால் பிறந்தே எத்தனையும் அதனால் இடும்பை குழியில் பிறந்தே தொழிந்தேன் பெருமான் திருமாறுவா. சாந்தேந்து வெண்முலையாறு தடந்தோள் புணரிந்த வெள்ளத்தாழ்ந்தேன் ஒரு நரகத் தழுந்தும் பயன் படைத்தேன் போந்தேன் புண்ணியனே. தாயே தந்தை என்னும் தாரமேகள மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன். ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை குளித்து மூன்றனலையும் பூங்குறிகள் உணலையோ அம்புங்குறிகள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணோ பத்தனல்லேன். துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன் அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான கருளானே என்று ஆழ்வார்கள் எப்படி ஆச்சாரியால் எப்படி தன்னுடையதான நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ணி காட்டுவாரோ சுவாமி தேசிகனே பல இடங்கள்ல தன்னுடைய நாகிஞ்சன்யத்தை அனுசந்தானம் பண்ணி காட்டுவார். அவர் நைத்திய அனுசந்தானம்னா வேஷம்னு எல்லாம் நினைச்சிடக்கூடாது. நைத்திய அனுசந்தானம்னா நமக்கா சுவாமி போடுற வேஷம் அப்படின்னு எல்லாம் அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. நமக்கு சொல்லி கொடுக்குறா இப்படியெல்லாம் எம்பெருமானிடத்துல அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறா. தர்ம துரோகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜம் அனுதாபலவோஞ்சிதம் மாம் வைதான சூகரபதே சரணாரவிந்தே தருணம் தஹேனு சமர்ப்பயிதும் சமாட்சமாத்தோம். இது முதலான இடங்களிலே எப்படி ஆக்கும் புகழும் இல்லா அப்படியே ஆழ்வாருடையதான பாவத்தை அனுசந்தானம் பண்ணி காட்டுவாளோ அதுபோல எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் அங்கத்தின் கூம்பேரும் அப்பறவை போந்தேனே என்று குலசேகர ஆழ்வார் தருதுயரன் பதிகத்திலே சொல்லிக் கொடுத்தா போதே. ஒரு பறவையானது நங்கூரம் பாய்ச்சிருக்கிறதான கப்பல் கொடிமரத்துல போய் குடி கட்டிட்டு அங்க போய் இருந்தது. அங்க குடி இருந்தது அந்த கப்பல் தொடியில். ஒரு நாள் அந்த பறவை நடுராத்திரில தூங்கிட்டு இருக்கச்சே அப்படியே சலனம் தெரியாம நடுக்கடலுக்கு நகர்த்தின்னு போயிட்டான். அந்த கப்பல் மாலுமி நகர்த்தின்னு போயிட்டான். தெரியல. பொழுது விடிஞ்சு கொடுத்து கண் விழிச்சு கொடுத்து பறவைக்கு பொழுது விடிய போற சமயத்துல சுத்தி பாக்குறது. பார்த்தான்னா கரையில இருந்ததுக்கு எங்கேயோ இருக்கும். இப்போ எங்கு பார்த்தாலும் சமுத்திரமாத்தான் இருக்கு. பறந்து பறந்து பாக்குறது. எங்கேயாவது ஒரு ஆகாரத்துக்கு என்று நாம் இன்னும் வேற எங்கேனா ஒரு மரங்களுக்கு மரத்தை தேடி போக மாட்டோமா, எங்கேயானு ஒரு புழு பூச்சி கிடைக்காதா என்று பாவம் அப்படி கரைக்கு போயிட மாட்டோமான்னு தவிக்கிறது. அதுக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கு சக்தி இல்லை. சில பட்சிகளுக்கு சக்தி உண்டு. அந்த சின்ன பறவைக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கு சக்தி இல்லை. கொஞ்சம் பறந்து போறது. எங்க பார்த்தாலும் நீரா இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ நம்மளாலே பறக்க முடியாம இந்த நீரில ஊந்துருவோமோன்னு பயப்படுறது. திருப்பியும் முடியாது பறக்க முடியாம திருப்பியும் வந்து அந்த அந்த கப்பலினுடைய கொடிமரத்துக்கே வந்து வருவது. திருப்பியும் கொஞ்சம் சுத்தி போய் பாக்குறது. எங்க பார்த்தாலும் ஜலமா இருக்கு. ஐயோ இனிமே பறக்க முடியாது, விழுந்துருவோம், கரைக்கு போக மாட்டோம், திருப்பி ஓடி வந்து வருவது. இது போல எங்கு போனாலும் எங்கு சுத்தினாலும் எங்கும் நமக்கு கதி இருக்காது. அந்த கதியெல்லாம் நமக்கு பயங்கரமா இருக்கும். நிம்மதியா இருக்கலாம், போக்கில்லாம இருக்கும் என்று திருப்பி அது எம்பெருமான் திருவடிக்கே வந்து சேருவது இருக்கே அதுதான் அது அனன்ய பாவம். எங்கும் கதி கிடையாது. எங்கு போனாலும் பயம்தான். எங்கு போனாலும் நமக்கு நல்ல ஆழ்வு கிடையாது. எங்கும் போய் தெரிவதற்கு நமக்கு சக்தியும் கிடையாது. எல்லாம் சக்தி இங்கதான் இருக்கு. இங்கதான் நிர்பயம் இருக்கு. இங்கதான் ஆகாரம் இருக்கு. இங்கதான் போகம் இருக்கு. இங்கதான் நிம்மதி இருக்கு என்று சரணாரவிந்தத்திலே லயிச்சிருக்குவார் துவரேக சரணர்களா மகான்கள் ஆசைப்படும்படியான கைங்கரியத்திலே நானும் ஆசைப்பட்டேன் என்றதான தோஷம் இருந்தாலும் ஆச்சாரியால் இந்த ஆத்மாவை பரிசுத்தனாக என்னை வெள்ளுயிராக்க வல்லா பையுடையனாக பகை கொடியானுக்கு என்று அசுத்தமாயிருந்த ஆத்மாவை இதை வெளுத்து வாங்கி இதை நல்ல வெள்ளுயிராக்க வல்ல என்ன பரிசுத்த ஆத்மாவாக இந்த வெள்ள ஆத்மாவாக்கி ஆச்சாரியால் பெருமாளிடத்திலே சமர்ப்பிச்சிருப்பதனாலே பெருமாள் இந்த ஜீவாத்மாவை கைவிட மாட்டார் என்றதான தைரியத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே என்றதாக சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
அடியன் தாசன் சுவாமி. ஆ அடியன் பாக்கி சுவாமி. ஆ அடி அடி